நீ நான் காதல் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் ரொம்பவுமே சூப்பராகவே மூவ் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே எளியும் புனையமாக தான் இப்பொழுதைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீரோயின் மேலே கோவத்தில் இருக்கிறாங்க. தேவையில்லாமல் பர்சனல் வாழ்க்கையிலலாம் எதுக்கு இவ தலையிடுறா அப்படிங்கிற கோவம் தான். ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருந்து தரன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு அவங்க குடவுன் ஃபேக்ட்ரிக்கே இழுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வெளியில் போயிட்டு இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் நீ தான் கவுண்ட் பண்ணி டேலி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இல்லைங்களா. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க மாட்டுக்கும் எல்லாத்தையுமே எழுதி எண்ணி எல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டும் ஆகிடுது. வாட்ச்மேனாக ஹீரோயின் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சொட்டரை இழுத்து மூடிட்டு வெளியிலேயே உக்காந்துடுறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ப்ரொமோவில் சில ரவுடிகள்லாம், அதாவது நம்ம ஹீரோவோட ஆப்போசிட் வில்லனோட ரவுடி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை கொளுத்துறதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ வாட்ச்மேன் மேலேயும் மயக்க மருந்தை அடித்து விட்டுட்டு உள்ளார ஃபேக்ட்ரியில் போயிட்டு எல்லாத்தையும் கொளுத்திடலாம் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயின் கட்டையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களாக போட்டு வெளுத்துன்னு வெளுக்கிறாங்க. மறைஞ்சு நின்று அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னி எபிசோடு ஃபுல்லாகவே காமிச்சிருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாச்சும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து விடாமல் ஒளிஞ்சு எல்லாத்தையும் அடிச்சிடுறாங்க. ஸோ ஃபேக்ட்ரியை வந்து அவங்களால கொளுத்தவும் முடியல. ஸோ இன்னி எபிசோடில் இதுதான் காமிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.